2022 FWCF ஃபர்ஸ்ட் டேர்ம் 14வது MCQ. இதில் அமில ஊடகத்தில் ஒரு மோல் FeI2 உடன் முற்றாக தாக்கம் புரிய தேவையான KMnO4வின் மோல்களின் எண்ணிக்கை யாது என்றுதான் கேள்வி. இப்போ இங்கே தரப்படுற சேர்வைகள் ஒன்று KMnO4, அடுத்தது FeI2. இப்போ இந்த சேர்வையில் ஒரு மோல் FeI2 ஒன்று செல்லப்படுது. ஒரு மோல் FeI2 இதில் எத்தனை KMnO4 தேவை? அவை இது ஒரு இரசாயன தாக்கமாக நிகழப் போகுது. ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கமாக இது நடைபெறக்கூடும். ஆகவே மோல் ரேஷியோவை சமப்படுத்தப்பட்ட இரசாயன சமன்பாட்டை கண்டு மோல் ரேஷியோவை காண்பதன் மூலம் ஒரு மோல் FeI2 உடன் முற்றாக தாக்கம் புரிய தேவையான KMnO4 மோல்களின் எண்ணிக்கையை நான் கண்டுகொள்ளலாம். ஆகவே இப்போ KMnO4 FeI2 எனக்கு தெரியும். KMnO4 அமில ஊடகம், ஊடகம் அமிலம் என்று சொல்லப்படுறதால அமில ஊடகத்தில் MnO4 மைனஸ் Mn2+ ஆக மாற்றப்படுவார். இவ்வாறு தாழ்த்தலுக்கு உட்படப்படுவார் Mn. ஆகவே நான் தாழ்த்தல் தாக்கம், ஒட்சியேற்ற தாக்கம், தாழ்த்தல் தாக்கம் ரெண்டு தாக்கமும் நடைபெறும். இப்போ தாழ்த்தல் தாக்கத்தில் MnO4 1 மைனஸ் Mn2+ ஆக தாழ்த்தப்படுவார். ஏன்னு சொன்னால் MnO4 1 மைனஸ்ல Mn ஒட்சியேற்றவன் +7 இருந்து +2க்கு போகுது. ஒட்சியேற்றவன் குறைக்கப்படுகிறது. ஆகவே இலத்திரனை ஏற்பதன் மூலம் ஒட்சியேற்றவன் குறைக்கப்படும். ஆகவே 5 இலத்திரன்களை +7 +2 போனால் 5 இலத்திரன்களை ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே இங்கே இப்போ ஏற்றத்தை சமப்படுத்துவதற்காக வேண்டி இங்கே -6 5 இலத்திரன், இதில் ஒரு மைனஸ், மொத்தம் 6 மைனஸ், இங்கே 2+. ஆகவே அமில ஊடகம் என்றால் நான் H+ போட்டு சமப்படுத்தலாம் அமில ஊடகம் என்பதனால. ஆகவே நான் 8H+ போட்டால் 8H+, அதாவது 8+, இங்கே 6 மைனஸ், ஆகவே 2+ இங்கே மிச்சமாக இருக்கும். இங்கேயும் 2+ இருக்கும். ஆகவே 8H+, ஆகவே நீரை போட்டு நான் சமப்படுத்தலாம். 4 நீர், ஆக்சிஜனும் 4, இங்கேயும் 4 ஆக்சிஜன். ஆகவே தாழ்த்தல் தாக்கம் சமப்படுத்தப்பட்டுட்டு இப்போ நான் ஒட்சியேற்றல் தாக்கம், இந்த ஒட்சியேற்றம் எழுதுகிற டைமில் இவ்விடத்தை தான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. கண்டுபிடிக்க வேண்டிய இடம் இவ்விடம் தான், கரைச்சல் படுத்தக்கூடிய இடம் இவ்விடம் தான். ஒட்சியேற்றம் வந்துக்கிட்டு இதில் FeI2 எடுத்த முடிச்சினால் FeI2 எடுத்தால் இதில் 2 விதமான அயன்கள் இருக்கு. ஒட்சியேற்றப்படக்கூடிய அயன்கள் 2 அயன்கள் இருக்கு. இதில் Fe2+, இதில் I-. அவை Fe2+ வந்துக்கிட்டு ஒட்சியேற்றப்படக்கூடியது Fe3+ ஆக, I- ஒட்சியேற்றப்படும் I2 ஆகும். ஆகவே நான் அந்த ஒட்சியேற்ற தாக்கம் வந்துக்கிட்டு 2க்கும் எழுத வேண்டி வரும். 2க்கும் எழுதுவோம். அது நான் முதல் Fe2+ எழுதுறேன். Fe2+ ஒட்சியேற்றம் அடைந்து Fe3+, அதாவது Fe2+ ஒரு இலத்திரனை இழந்து Fe3+ ஆக மாறும். விளைவில் ஒரு இலத்திரன் வரும். அதே போல I- இலத்திரனை இழந்து அயடினாக மாறும். -1 இருந்து 0க்கு போகும். அவள் இழந்து வாரத்தால நான் இங்கே இலத்திரனை போடுறேன். இப்போ I2 ஆக வாரத்தால இங்கே 2 போடுறேன். ஆகவே 2 இலத்திரன் ஏற்றங்களும் சமம். அவை தாழ்த்தல் தாக்கம், ஒட்சியேற்ற தாக்கத்தை நான் எழுதிட்டேன். இப்போ நான் ஒட்சியேற்றத்தை ஒரு ஃபுல் தாக்கமாக எழுதுகிறேன். இவரையும் சேர்த்து எழுதுகிறேன். Fe2+ + 2I- சேர்த்து எழுதினால், இவரையும் சேர்த்து எழுதினால் Fe3+ ஒரு I2
ப்ளஸ் 3 இலத்திரன். ஸோ ஒட்சியேற்றம் ஃபைனல் தாக்கம் இது, தாழ்த்தல் தாக்கம் இது. இதை நான் முதலாம் சமன்பாடு எடுக்கேன், இவரை நான் ரெண்டாவது சமன்பாடு எடுக்கேன். சரியா? முதலாவது சமன்பாடு, ரெண்டாவது சமன்பாடு. இப்போ இந்த இலத்திரன்களை நாங்கள் இல்லாமல் ஆக்கணுமே, அதற்காக வேண்டி இங்கே 5 இலத்திரன், இங்கே 3 இலத்திரன். அப்போ 5க்கு 3க்கும் நான் 15 பொதுவாக எடுத்து முதலாவது சமன்பாட்டை நான் 3 அலகு இருக்கிறேன். பெருக்கினால் 3 MnO4 மைனஸ் ப்ளஸ் 15 இலத்திரன் ப்ளஸ் 24H ப்ளஸ். அதோட வேற 3 அலகு இருக்கணும். 3 Mn2 ப்ளஸ் ப்ளஸ் 12H2. இதை நான் மூன்றாவது சமன்பாடு எடுக்கேன். அடுத்தது மூன்றாவது சமன்பாடு எடுக்கேன். இப்போ நான் ரெண்டாம் சமன்பாட்டை வேற இந்த 3 இலத்திரன் வார்த்தால 5 அலகு இருக்கிறேன். 5 அலகு இருக்கினால் 5 Fe2 ப்ளஸ் 10 I மைனஸ், இங்கால 5 Fe3 ப்ளஸ் 5 I2 ப்ளஸ் 15 இலத்திரன். இதை நான் நாலாவது சமன்பாடு எடுக்கேன். ஆகவே நான் இப்போ என்ன செய்யறேன்னு சொன்னா, அடிச்சுட்டு என்ன செய்யறேன்னா, இந்த மூன்றாவது சமன்பாட்டையும் நாலாவது சமன்பாட்டையும் கூட்டுறேன். மூன்றாவது சமன்பாட்டையும் நாலாவது சமன்பாட்டையும் கூட்டினால் எனக்கு இப்போ 15 இலத்திரன் இங்கே அலைமிரிக்கி, 15 இலத்திரன் இங்கே அலைமிரிக்கி, அவை ரெண்டு பேரும் வெட்டுப்படுவாங்க. வெட்டுப்பட்டு 3 MnO4 மைனஸ் ப்ளஸ் 24H ப்ளஸ், அதோட இவர் கூட்டுப்படுவார் 5 Fe2 ப்ளஸ் ப்ளஸ் 10I மைனஸ், இங்கால 3 Mn2 ப்ளஸ் 12H2O, அதோட 5 Fe3 ப்ளஸ் ப்ளஸ் 5 I2. இப்போ நான் என்ன இருக்கேன், இவரை நான் FeI2 ஒன்று போட்டால் 5 போட்டா ஓகே. ஏன் இதில் 5 Fe2 ப்ளஸையும் 10I மைனஸையும் சேர்த்து 5 FeI2 ஒன்று நான் போட்டால் போட முடியும். இப்போ நான் மூல் ரேஷியோ பார்க்கேன். மூல் MnO4 மைனஸுக்கு மூல் FeI2க்கு. MnO4 மைனஸ் 3 தாக்கோணும் என்றால் FeI2 5 தாக்கோணும். ஆகவே கேட்டது MnO4 மைனஸ் மூல், அவரை எக்ஸ்எல் எடுத்துனால் FeI2 வந்து ஒரு மூல் எடுத்து தரப்பட்டது, ஒரு மூல். ஆகவே X7 3 × 5, அதாவது இப்படி எவ்வளவு